கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீரகத்தில் கற்கள். இந்த மாதிரி சிறுநீரகத்தில் உங்களுக்கு அடிக்கடி கற்கள் இருக்குது அல்லது இப்போ தான் முதல் முறை கற்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது மாதிரி உங்களுக்கு இந்த சிரமங்களில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா இது ஏதாவது அறிகுறியாக இருக்குமா, அல்லது நம்ம கிட்னி ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்ணால் மட்டும் போதுமா, ஏன் திரும்ப திரும்ப ஏற்கனவே நான் பல தடவை ரிமூவ் பண்ணிட்டேன், ஏன் திரும்ப திரும்ப மறுபடியும் ஃபார்ம் ஆகுதுன்னே புரிய மாட்டேங்குது, இப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, இதுக்கான விடை தேடிட்டு இருக்கீங்க அல்லது இதுக்கான நிரந்தர தீர்வு தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த 3 நிமிஷ பதிவு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். முழுசாக பாருங்கள், அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முதல் தடவை ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கிட்னிஸ் வந்து ரொம்ப நார்மலாக இயல்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. இந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது முதல் தடவையோ அல்ல பல முறைகளோ ஃபார்ம் ஆகிட்டுருக்கு இல்லைங்களா, இது என்ன சொல்ல வருது, இந்த கிட்னி வந்து கற்களை ஃபார்ம் பண்ணி என்ன சொல்ல வருது நமக்கு அப்படின்னா, நான் இயல்பாக இல்லை, நான் நார்மலாக என்னால் என்னோடய வேலைகளை தினசரி செய்யக்கூடிய வேலைகளை என்னால் செய்ய முடியல அப்படின்றத அதோட செயல்திறனை குறைக்கிறது வழியாக உள்ள ஒரு கற்களை ஃபார்ம் பண்ணி விடுது. அப்போது ஒரு வலி ஏற்படுது, நம்ம வந்து உடனே அது என்னன்றதை கவனிக்க வைக்கிது. ஸோ இது ஒரு தடவை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டில் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், வெல் அண்ட் குட். ஆனால் ஏன் திரும்ப திரும்ப வருது, திரும்ப திரும்ப வருமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த கிட்னியில் இருக்கிற ஸ்டோனை ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டில் கரைச்சி வெளியே கொண்டு வந்துடுறோம். ஆனால் நம்ம என்ன செய்ய தவறுகிறோன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற பிரச்சனையோட அடிப்படை காரணம், அந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு, கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு காரணம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதுதானே அந்த கிட்னி ஸ்டோன்ஸை ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்க மிஸ் பண்ணிடுறோம், அல்லது அது ஏன் அந்த ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்குன்றதுக்கான சொல்யூஷனை தேட மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இதுதாங்க உண்மையான சொல்யூஷனாக இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இதுவும் ஒரு வார்னிங் சிக்னல் தான். எப்படி நம்ம ஒரு பதிவில் வந்து யூரின் நுரைச்சி போகிறது ஒரு ப்ராப்ளம், சிவியரான ப்ராப்ளம், அதை இமீடியட்டாக நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோமோ, அதே மாதிரி இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கிறதும் ஒரு பெரிய இஷ்யூ தான். இது வந்து நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாதுங்க. கிட்னியோட செயல்திறன் குறைஞ்சிட்டு வருது, டே பை டே இட் இஸ் லூசிங் இட்ஸ் எனர்ஜி லெவல், ஃபங்க்ஷனிங்கும் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத அது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ தயவு செய்து ட்ரீட்மெண்ட்டை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபோமி யூரினேஷன் வரும்போதே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸை தவிர்த்துடலாம். ஸோ அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம போகாமல் தவிர்த்துட்டு நம்மளோட வைட்டல் ஆர்கன்ஸை சேவ் பண்ண முடியும். அக்குபஞ்சர் அதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ரைட் அவே இன்றைக்கே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.